ஒரு மகத்தான கூட்டணியில் பெரும் தூணாய் வழங்கும் தமிழகத்தில் மூளை முடுக்கெல்லாம் எந்த மக்கள் எல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, எந்த மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் எங்களுடைய கால் தடம் பதிக்கும் என்கிற பெரும் கனவோடு லட்சிய போராட்ட எண்ணத்தோடு களத்தில் சிறுத்தைகளாய் களமாடி கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எங்களுடைய எழுச்சி தமிழர், ஆற்றல் மிகு சிறந்த போராளி அண்ணன் தொல்காப்பியன் திருமாவளவனுடைய மாபெரும் அன்பு தம்பியாக விளங்கக்கூடிய பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர், பெரும் மதிப்பிற்குரிய ஆற்றல் மிகு களப்போராளி அண்ணன் சக்திவேல் என்கிற ஆற்றலரசு அவர்கள் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறார். இந்த பானை சின்னம் என்பது ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட சின்னம். கடைகோடி மக்களும் விடுதலை பெற வேண்டிய ஒரு மாபெரும் ஒரு சின்னம். அந்த சின்னத்தை வெற்றியடையாக்குவது நம்மளுடைய கடமை. அந்த கடமைகள் தான் இன்று பெரும் சக்தியாக நம்மளுக்கு எதிரணியாக இருக்கக்கூடிய மாபெரும் அந்த பயங்கரவாத சனாதனவாதிகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணிக்கு, அந்த கூட்டணிகள் மாபெரும் சக்தியாக, மிகப்பெரிய முற்போக்கு சிந்தனையுடைய சக்தியாக பல்வேறு கூட்டணிகள பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு கட்சிகள் இன்று வலுவாய் சேர்ந்து இன்று மாபெரும் சக்தியாக உருவெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கரத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு பெருந்தூணில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கிற ஒரு மாபெரும் சக்திகள் இருக்கின்றது. அந்த சக்தியினுடைய ஆற்றல் மிகு சிறந்த போராளி, ஆனால் ஆற்றல் மிகு சிறந்த போராளியாக இருக்கக்கூடிய அண்ணன் சக்திவேல் அவர்கள் இந்த தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியிலே களம் காண்கிறார். உண்மையிலேயே ஏழை எளிய மக்களுக்கு எப்படி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உதவுகின்றதோ, ஒரு முன்னேற்றம் சக்தியாக இருக்கின்றதோ, அதே போல அவர்களால் தேர்ந்தெடுத்த வேட்பாளரும் அண்ணன் மாபெரும் அண்ணன் மாண்புமிகு அண்ணன் தொல்காப்பியன் திருமாவளவன் தேர்ந்தெடுத்த வெற்றி வேட்பாளருடைய அண்ணன் ஆற்றல் என்கிற சக்திவேல் என்பவரும் ஒரு முற்போக்கு சக்தி வாய்ந்தவர். ஏழை எளிய மக்களுக்காக இறங்கி களத்தில் இறங்கி ஒரு போராடக்கூடிய மனிதநேயமிக்க கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சக்தி வாய்ந்த வேட்பாளரை நாம் வெற்றியடைய செய்யப்பட வேண்டியது நம்முடைய கட்டாய கடமை. இங்கே அன்பார்ந்த உறவுகளே, இங்கே நீங்கள் இயற்கையை நீங்கள் பழித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இயற்கையை நீங்கள் பணிந்து கொண்டிருக்கிறீர்கள், மழையை நீங்கள் கொட்டி திட்டி 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 கொட்டி திட்டி கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் அந்த இயற்கை நமக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது, நமக்காக பக்குவ பலமாகத்தான் இருக்கிறது. உங்களாக ஏழை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு பாடுபடுகின்ற பாட்டாளி மக்கள் சின்னமாக இருக்கக்கூடிய, ஏழை எளிய சின்னமாக இருக்கக்கூடிய பானை சின்னத்திற்காக ஒரு பொதுக்கூட்டத்தை அமைத்திருக்கிறார்கள். ஏழை எளிய சக்திகளாக அணிதிரண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சக்தியினுடைய கூட்டத்திற்கு என்னுடைய பங்காக நானும் துணை நிற்கிறேன் என்று அந்த இயற்கை மழையே நமக்கு துணை இருந்திருக்கிறேன் என்று நாம் சொல்லப்பட வேண்டும். அப்படிப்பட்ட மகத்தான இயற்கையே நம்முடைய சக்திகளுக்கும் நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கும் பக்க பலமாக இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அன்பார்ந்த தோழர்களே, உறவுகளே, மிகப்பெரிய ஒரு சக்தி நம்மளுக்கு இந்த சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இதற்கு முன்னால் ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது ஒரு பொற்கால ஆட்சியாக இருந்தது. சமூக நீதியும் சமத்துவத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு, கிராமப்புறங்களுக்கு அடிப்படை வசதியில் இருந்து அதிகார வசதிகளை அனைத்துமே செய்து கொடுத்துக் கொண்டிருந்தது. அந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்றால், அந்த அரியணை மீண்டும் தொடர வேண்டும் என்றால், அண்ணன் எழுச்சி தமிழர்களுடைய குரல் மூளை முளைக்கெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றால் நம்முடைய சின்னம் பானை சின்னமாக இருக்கப்பட வேண்டும். அந்த பானை சின்னத்தை எப்படியாவது அந்த பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றியடைய செய்யப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய மிகப்பெரிய இலக்காக இருக்கிறது. ஒருபோதும் இங்க இருக்கக்கூடிய சனாதனவாதிகளாக இருக்கக்கூடிய, சங்கிகளாக இருக்கக்கூடிய, RSS பயங்கரவாதிகளுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய, சாதிய
பயங்கரவாதிகளாக இருக்கக்கூடிய அந்த கூட்டணி என்டிஏ என்ற கூட்டணியை நாம் தலைதூக்கப்படக் கூடாது. நாம் ஒரு பட்சத்தில் அதிமுகவுக்கு நாம் வாக்களித்து விட்டால் நாம் RSS வழிகாட்டியாக வழிநடத்தி மேடையிலே உட்கார வைப்பதற்கு சமம். நம்மளுடைய வாக்குகளிலே நம்மளுடைய வாய்களிலே வாக்கரிசி போடுவதற்கு சமம். ஆக அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை நாம் ஒருபோதும் வெற்றி செய்யவிடக் கூடாது. அப்படி வெற்றியை செய்துவிட்டால் RSS என்கிற ஒரு பயங்கரவாத சனாதனம் உள்ளே வந்துவிடும். பாஜக ஆட்சி இந்த மண்ணிலே மீண்டும் தலையாக ஊண்டிவிடும். அந்த பாஜக அரசை நாம் தலைவிரித்து ஓடவிடும் செய்ய வேண்டும் என்றார், சனாதனவாதிகளை ஓட செய்ய வேண்டும் என்றார், இந்த ஆட்சி மீண்டும் பொற்கால ஆட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி மீண்டும் விலகப்பட வேண்டும். மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலே இந்த ஆட்சி 2026 ஆட்சி பொற்கால ஆட்சியை தொடங்கப்பட வேண்டும். அந்த ஆட்சியை தொடங்க வேண்டும் என்றால் அதற்கு மிக துணையாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் சொல்லிய வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய எழுச்சி தமிழருடைய வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சக்திவேல் என்பவர்களை பானை சின்னத்தில் அமோகமாக வெற்றியடை செய்யப்பட வேண்டும். அப்படி வெற்றியடை செய்து விட்டோம் என்றால் அந்த பானையை வைத்து இங்கே சனாதனவாதிகளுடைய மண்டைகளை நாம் உடைத்து விடலாம். அவருடைய சனாதனவாதிகளுடைய திட்டத்தை ஒழித்து விடலாம். ஏழை எளிய மக்களுக்கான அதிகாரம் கிடைத்துவிடும். ஏழை எளிய மக்கள் அதிகாரத்தில் அங்கில் சம உரிமையும் சமத்துவமும் முழுமையாக பெற்றுவிடும். இதுதான் சமூக நீதி என்ற நம்முடைய கோட்பாடு. நிச்சயமாக இந்த மண்ணிலே வெற்றியடைய செய்யும். நம்முடைய சின்னம் பானை சின்னமாக இருக்கப்பட வேண்டும். நம்முடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய சக்திகளாக இருக்கப்பட வேண்டும். அந்த ஏழை எளிய மகத்தான மனிதநேயம் கொண்ட அன்புக்குரிய சகோதர அண்ணன் சக்திவேல் அவர்கள் இந்த தேனி சட்டமன்றத்திலே ஆட்சி செய்யப்பட வேண்டும். அவருடைய ஆற்றல் பொருந்திய ஒரு மாவீரர், ஒரு மனிதநேய பண்பாளர், ஒரு சமூக போராளி, தன்னை மட்டுமல்ல தன் குடும்பத்தையே இயக்கத்திற்கு கட்சிக்கு அர்ப்பணித்தவர். அப்படிப்பட்ட மகத்தான தன்னுடைய இயக்கத்திற்கும் கட்சிக்கும் அர்ப்பணித்த அந்த மாபெரும் மனிதநேய போராளியான ஆற்றலை என்கிற சக்திவேல் என்கிற அன்புக்குரிய அண்ணன் அவர்களை பானை சின்னத்தில் அமோகமாக வாக்களித்து வெற்றி பெற செய்யப்பட வேண்டும். அந்த வெற்றியை நாளை இந்த மகுடம் சூடும் அந்த சிறுத்தைகள் கோட்டையிலே நிச்சயமாக நாம் அனைத்து மக்களும் கனவாவோம். ஏழை எளிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, விளிம்புநிலை மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, ஏழைய அனைத்து சமூக மக்களுக்கான ஒற்றை குரலாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு குரலாக விளங்குகின்ற அந்த ஒரே குரல் சிறுத்தைகள் குரல் அந்த சட்டமன்றத்திலே பெரிய குலத்தில் இருந்து குரல் எழுப்பப்பட வேண்டும். அது சக்திவேலனுடைய குரலாகத்தான் இருக்கப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்தில் தெல்ல தெளிவாக தெரிவித்துக் கொண்டு வடவேங்கியல் கட்சி மதச்சார்பை கூட்டணியிலே முற்போக்கு கூட்டணியிலே வடவேங்கியல் கட்சி என்கிற பழங்குடி அமைப்பு களமாடி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் முழுவதும் களமாடி கொண்டிருக்கிறோம். 234 தொகுதிகளிலுமே முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுத்து களமாடி கொண்டிருக்கின்றோம். அண்ணன் திருமாவர்கள் எழுதி வைத்த அந்த 8 திசையிலுமே இந்த விடுதலை சிறுத்தைகளோடு இந்த வடவேங்கிகளும் கால்தடம் பதிக்கும் அந்த வெற்றி வகையை நிச்சயமாக வடமுடி மக்கள் சார்பாக அனைத்து மக்களையும் வடவேங்கிகளும் வாகை சூட்டுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த காலம் நிச்சயமாக வெல்லும் வெல்லும். நிச்சயமாக பேர் அன்புக்குரிய சகோதரர் ஆற்றலர் சீனியர் சக்திவேல் அவர்களை வானை சின்னத்திலே அமோகமாக வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்து அதே இருக்கக்கூடிய சட்டமன்றத்திற்கு அவரை அனுப்புவோம். நிச்சயமாக வெல்லும். பெரிய குளம் என்கிற ஒரு மகத்தான பூமி ஒரு மறுமலர்ச்சி அடையும் அடையும். அதற்கு அனைவரும் சேர்ந்து பாடுபடுவோம். நம்முடைய ஓட்டும் நம்முடைய வாக்கும் உண்மையான நேர்மையான போராளிகளுக்காக இருக்கப்பட வேண்டும். வானை சின்னத்துக்கு எதிர்க்கப்பட வேண்டும். உதய சூரியனுக்கு இருக்கப்பட வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த உறவுகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நிச்சயமாக வடவையில் கால்தடம் சிறுத்தைகளோடு என்றும் களமாடும் என்பதை உறுதி கொடுத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு தோழருக்கு நன்றி.